Hey guys, I'm Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 11.1 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்டெகிரேட் த ஃபாலோவிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, எக்ஸை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். 4 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் பவர் 10. ஓகே, ஸோ பேசிக்காக நமக்குடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெகிரல் ஓவர் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி அப்படிங்கிறது தான். இதில் வந்து என்னோட வேல்யூ -1 இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ -1 இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். -1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து வேற ஃபார்முலா இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நம்ம இந்த சம் எல்லாமே எந்த ஃபார்முலா படி போட போகிறோம் அப்படின்னா இன்டெகிரல் ஓவர் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி. ஓகே, நீங்கள் வந்து எக்ஸ் பவர் ஒன்னை வந்து இன்டெகிரேட் பண்ணுறீங்க. ஓகே, ஆனால் அது என்னவா மாறிடுதுன்னா எக்ஸ் பவர் அந்த பவர் கூட ஒன்று வந்துடுது, டினாமினேட்டர்லேயும் ஒன்று வந்துடுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் வந்து எக்ஸ் பவர் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பவர் 10 நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பவர் 10 + 1 டிவைடட் பை 10 + 1 + சின்னு வரும். ஸோ 10 + 1ஓட வேல்யூ எக்ஸ் பவர் 11 டிவைடட் பை 11 + சி. இவ்வளோதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ ஓகே, தி திங் இஸ் இங்கே வந்துட்டு ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருக்கோம்னா என்னோட வேல்யூ இந்த இடத்துல 10. ஓகே, என்னோட வேல்யூ இந்த இடத்துல 10. ஓகே ஃபைன். நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் 1 பை எக்ஸ் பவர் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் பவர் -10ன்னு கொண்டுட்டு வர போகிறேன். ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்க. இப்போ ஆக்சுவலி என்னோட வேல்யூ -10 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் பவர் இந்த இடத்துல என்ன வரும்? n + 1 பை n + 1. ஸோ டைரெக்டாக என்னோட வேல்யூ -10 + 1 டிவைடட் பை -10 + 1 which is equal to எக்ஸ் பவர் -10 + 1ஓட வேல்யூ -9 டிவைடட் பை -9. ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபையாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் சி அப்படின்றது வருமா? இன்னும் சிம்பிளிஃபைடாக எழுதணும் அப்படின்னா இந்த -9 நம்ம டினாமினேட்டரில் கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ -1/9 இன்ட்டு எக்ஸ் பவர் 9 + சின்னு வரும். இந்த எக்ஸ் பவர் -9 டினாமினேட்டரில் கொண்டு வரும்போது +9 ஆகிடும். இந்த இடத்துல மைனஸை நான் காமனாக வெளியில் போட்டிருக்கேன். 1/9 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா √x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ √x அதுக்கும் இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். √xோட வேல்யூ என்ன எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கியூப் ரூட்னா 1/3 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணணும். இதை பொறுத்தவரையில் என்னோட வேல்யூ 1/2 அப்படின்னு வருமா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? n + 1 பை n + 1 பண்ணணும். ஸோ இப்போ இதோட வேல்யூ எக்ஸ் பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1. ஸோ இந்த இடத்துல 1/2 + 1 அப்படின்னு சொன்னால் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 1 + 2/2ன்னு வரும் which is 3/2. ஓகேவா? அதனால புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல 2 இந்த சைடு போயிடும். 1 + 2 வந்துட்டு 3/2ன்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் பவர் 3/2 பை 3/2 + சி அப்படின்றது வரும். ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா இந்த 3/2 டினாமினேட்டரில் இருக்குல்ல அதை நியூமரேட்டரில் கொண்டு வரும்போது 2/3ன்னு மாறிடும். எக்ஸ் பவர் 3/2 + சி அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? 3/2 வந்துட்டு நியூமரேட்டரில் கொண்டு வரும்போது 2/3 மாறிடும். ஃபைன். அடுத்தது ஃபைனலாக ஃபோர்த் ப்ராப்ளம் 1/√x அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதோட வேல்யூ எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் -1/2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் √xன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதுவீங்க. டினாமினேட்டரில் √x இருக்கும் போது எக்ஸ் பவர் -1/2ன்னு வரும். இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இதுவும் எக்ஸ் பவர் n ஃபார்முலாவில் இருக்குது. என்னோட வேல்யூ -1/2. ஓகேவா? அதுக்கும் இதே ஃபார்முலா தான் எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. ஸோ என்ன பண்ணலாம்? எக்ஸ் பவர் -1/2 + 1 டிவைடட் பை -1/2 + 1 அப்படின்னு வரும். -1/2 + 1. ஸோ இது எல்சிஎம் எடுங்க. -1 + 2/2ன்னு வரும். ஸோ 1/2. ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் 1/2 டிவைடட் பை 1/2 + சின்னு வரும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு இன்வர்ஸாக எழுதும்போது 2ன்னு ஆகிடும். லைக் 1/2 நீங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா 2/1 which is 2. 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 + சி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சுதா? லைக் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனேனா ஸ்லோவாக போனேனா அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இதோட ஃபார்முலா integral over x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 plus c. Thank you.